இந்திய பிரதமர் உயிரை காப்பாற்றிய வெளிநாட்டுத் தலைவர் யார்? வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு சென்றிருந்தார். அது எல்லோரும் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். உலகின் வல்லரசு என்று சொல்லிக்கொள்ளும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்கா சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இல்லை என்றால் அந்த நாட்டு பொருட்கள் மீது வரி போடுவாராம். ஒரு நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அவரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைத்து வந்து விருந்து கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒன்று பணம் தருவார், வேறு ஏதாவது வேண்டுமென்றால் கொடுத்து அவர்களை தன் சொல் பேச்சை கேட்க அளவு வைத்துக் கொள்வார். அதே போன்று எதிர்க்கட்சிக்காரர்கள் அல்லது எதிரான இயக்கங்கள் அவர்களை தூண்டி வன்முறையை செய்ய சொல்வார். எதிர்க்கட்சிகள் பற்றி வன்முறையை கையில் எடுப்பார்கள். நாடு பற்றி எரியும், பலர் இறப்பார்கள், பெரும் கலவரம் ஏற்படும். இதையெல்லாம் ட்ரம்ப் தானே நேரில் சென்று செய்ய வேண்டியதில்லை. அவருக்கு உதவி செய்வதற்காக 2 தளபதிகளை வைத்திருக்கிறார். அவர் மார்க் ரூபியோ மற்றவர் டொனால்ட். ட்ரம்ப் தானே நேரில் சென்று செய்ய வேண்டியதில்லை. அவருக்கு உதவி செய்வதற்காக 2 தளபதிகளை வைத்திருக்கிறார். அவர் மார்க் ரூபியோ மற்றவர் டொனால்ட். டொனால்ட் லூ எந்த நாட்டுக்கு சென்று வருகிறாரோ அந்த நாட்டுக்கு ஒரு கலவரம் ஏற்படும். டொனால்ட் லூ திறமையானவர், சூழ்ச்சியாக செய்து கச்சிதமாக முடிக்கக்கூடிய ட்ரம்பின் நம்பிக்கைக்குரியவர். ஒரு தலையாட்டி பொம்மை தலைவர்தான் இருக்க வேண்டும். அவர் சொல்லதை கேட்டு நடக்க வேண்டும். அதுதான் ஸ்ரீலங்கா புரட்சி ஏற்பட்டு அந்த நாடும் தலைமை மாறியது. அதேபோல் பங்களாதேஷ், அதுவும் பயங்கரமாக பற்றி எறிந்தது. தற்போது நேபாளம், அதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்து காலிஸ்தான், இந்தோனேஷியா, அதற்கடுத்து இப்போது நேபாளம், லடாக்னா லேயில், அந்த நேபாளத்தை தொடர்ந்து அங்கே லடாக்கில் லேயில் நடந்தது. சொல்லதை கேட்டு நடக்க வேண்டும். அதுதான் சொன்னதை கேட்போம் அடிமைகள். சீன அதிபர் ஜின்பிங் அப்புறம் ரஷ்ய அதிபர் புடின் உடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு அடுத்துதான் கதையே இருக்கிறது. திரைப்படங்களில் வருவது போல் அசைன்மெண்ட் பெற்ற வில்லன் ஒருவன் அந்த மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு எதிர் திசையில் ஒரு அறையில் தங்கிக் கொண்டு இங்கே நடப்பதை பார்த்து கொண்டு இருப்பான். அவருக்கு அசைன்மெண்ட் வழங்கப்பட்டிருப்பது யாரை காலி செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அதனால் அதை பார்த்து கொண்டிருப்பாள். அதை போன்றுதான் ஒரு அசைன்மெண்ட் பெற்ற ஒருவர் அமெரிக்கா அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறது. அடுத்தது அமெரிக்கா ஏற்பாடு செய்த அசைன்மெண்ட்ஸை கொடுத்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆல்வர் ஜான்சன் சீனியர் ஒருவர் அசைன்மெண்ட் பெற்று பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள ஒரு ஹோட்டலில், அந்த ஹோட்டல் பேர் தி வெஸ்டின் ஹோட்டல், அதில் ரூம் எடுத்து தங்கியிருக்கார். கரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கிற எதில் இந்த ரூம் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பார்த்து ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. சரியாக அந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஷூட்டிங்கில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது ரஷ்ய அதிபர் புடினுக்கு ரகசியமாக ஒரு செய்தி அவருடைய உளவுத்துறை அவருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். இதை போன்று இந்திய பிரதமர் மோடிக்கு அசைன்மெண்ட் கிடைத்திருக்கிறது, அதனால் அவர் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கார்கள். உடனே அவர் மோடியை தனியாக அழைத்து, நம்ம சிறிது
ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காருக்கு அழைத்து போகலாம். அந்த காரில் வைத்து ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. சுமார் ஒரு 45 நிமிஷம் அதிலே பேசிக்கினே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த கார் அவருடைய புள்ளியினுடைய சொந்த கார். அதனால் உள்ளே நடப்பது வெளியே தெரியாது. அசைன்மெண்ட் விஷயம் மோடிக்கு தெரியாது, அவர் சொல்லவில்லை. 45 நிமிடங்களாக அவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டவுடனே அவருக்கு புலினுக்கு ஒரு சிக்னல் வருது. உடனடியாக அவர்கள் பழையபடி ஷாங்காய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இது என்னன்னா, இங்கே இந்த ஓட்டல் அறையில் இருந்த அந்த ஆர்வெலி ஜான்சன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் ஒரு அறையில். அடுத்த அறையில் ஒருவர் பிளான் பி போல இருக்குது, அவர் ஒருவர் அங்கே இறந்து கிடந்தார். அந்த மீட்டிங் முடிந்து பிரதமர் அவர்கள் இந்தியா திரும்பிவிட்டார். புதினுக்கு வருவதற்கு முன் புதினுக்கு அவர் அளப்பரிய நன்றி சொல்லிவிட்டு வந்தார். இந்தியாவுக்கு வந்த அவர் ஒரு ட்விட்டரில் பதில் சொல்லியிருக்கார். நான் எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் தைரியமாக ஷாங்காய் சென்று உயிருடன் திரும்பி வந்துவிட்டேன். இங்கே நிறைய பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் அந்த மீட்டிங் அந்த இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இருந்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எவ்வளவு பயங்கரங்கள் அரசியலில் நடக்கிறது, உலக அரசியலில் நடக்கிறது. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் எவ்வளவு மோசமான வேலைகளை செய்து கொண்டிருப்பார். இதற்கு முன்பாக அவர் பங்களாதேஷ், இலங்கை, நேபாளம், லடாக் இந்த இடங்களிலெல்லாம் உள்ளவே கலகங்களை மூட்டி அவர்களுக்குள்ள அந்த நாடுகளோடு கிளர்ச்சி ஏற்பட செய்து அதிபர்களை நாட்டை விட்டே ஓட விட்டிருக்கார். சிலரை கொலை செய்திருக்கிறார்கள், சிலரை மாற்றியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் பாகிஸ்தானுடன் அவர் கூட்டணி வைத்துக்கொண்டு இந்தியாவை வழி போட்டு மிரட்டி கொண்டிருக்கிறார். இப்போது பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவை அழிக்க அல்லது மோடியை அழித்துவிட்டு அவருடைய கைப்பாவையாக இருக்கும் யாராவது ஒருவரை பிரதமராக நியமிக்க அவர் திட்டம் வகுத்திருக்கலாம் என்று தெரிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.